என் பொண்ணு வந்து அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்போனா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான். அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது, அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அது வந்து ஓடிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படியாவது வந்து அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். அப்புறம் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாரும் சொன்னாங்க படிக்க அனுப்பாதீங்கன்ட்டு. எங்கள் அப்பா வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க. ஸோ அப்பாவோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது 7th செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஐசி சிப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வியான் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நடத்துனாங்க. ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஈஸி படிக்கும்போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம், இல்லாட்டி எம்பெடட் அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்க மூலமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும். அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரில.